சற்று முன் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கிய ஒரு செய்தி. முக்கியமாக திமுக அரசை நம்ம கையாளாகாத இந்த திராவிட ஆட்சிகளை கிழித்து தொங்க விட்டுருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் சற்று முன் ட்விட்டரில் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி பகுதியில் 13 வயது அரசு பள்ளி சிறுமி பள்ளி ஆசிரியர்களாலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர்களே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக நாம் மிக பெரும் அளவில் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதையே காட்டுகிறது. இது மிகவும் வருத்தத்திற்குரியது. முக்கியமாக இளம் சிறுமிகள் கர்ப்பம் தரிப்பது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருவதாக தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டில் மட்டும் 13 to 19 வயதுக்குட்பட்ட 14,360 குழந்தைகள் கர்ப்பம் தரித்துள்ளனர். இது 2023 ஆண்டை விட சுமார் 35% அதிகமாக உள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய குழந்தைகள் நல வாரியம் குறைந்தது 10 மாவட்டங்களில் முற்றிலுமாக செயல்படாமலே உள்ளது. 15 மாவட்டங்களில் போதுமான உறுப்பினர்கள் இல்லை. பெண் குழந்தைகள் நலனுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய அரசின் கிஷோரி சக்தி யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் உள்ளன. ஆனால் இவை எதையுமே தமிழக பள்ளிகளில் செயல்படுத்தியதாக தெரியவில்லை. ஒரு புறம் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் பழக்கம், மற்றொரு புறம் அவற்றை கட்டுப்படுத்தும் அரசு அமைப்புகளை செயல்படாத வண்ணம் முடக்கி வைப்பது என நமது குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்துக்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவத்தில் ரொம்பவுமே டென்ஷன் ஆகி, முக்கியமாக இந்த சம்பவத்தை கேள்விப்படும் போது நமக்கே அதிர்ச்சி அளிக்கிறது. ஏன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களே அரசு பள்ளி சிறுமியை இது போல பாலியல் வன்புறவு துன்புறுத்தல் பண்ணியிருப்பது எவ்வளவு ஒரு தோல்வியடைந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் காட்டுது. இது இத்தனை வருஷம் ஆண்ட திராவிட கட்சிகளுக்கான ஒரு சான்று தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம். சட்டங்கள் கடுமையானால், முக்கியமாக அரசு பள்ளிகளில் இது மாதிரி ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் குழந்தைகள் நல வாரியங்கள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருந்தால் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் சொல்வது போன்று இந்த திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகள், கடுமையான சட்டங்கள் மற்றும் குழந்தைகள் நல வாரியங்கள் அங்கங்கே செயல்படாமல் இருக்கு. அதையெல்லாம் செயல்படுத்தணும். அங்கே உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.